பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ட அங்கருந்து காலி பண்ணாதான், இங்க கவுன்சிலர் வந்துட்டு செயின் மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொன்னதுனால, அடுத்து இங்க பாக்கியா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியா வந்துட்டு எப்படியாவது செலியன வெளிய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, இங்க பாக்கியா கடைசியா இங்க கவுன்சிலர் வீட்லயே போயிட்டு, இங்க கவுன்சிலர் கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கவுன்சிலரும் வந்துட்டு சுத்தமா இங்க பாக்கியா மதிக்காம, "இங்க பாருங்க பாக்கியா மேடம், நீங்க என் மேலயே வந்துட்டு இப்ப கேஸ் குடுத்துருக்கீங்க. நானும் வந்து உங்க பையன் மேல கேஸ் குடுத்துருக்கேன். அதனால இந்த கேஸ்ல யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் மேடம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கிட்ட வந்துட்டு இங்க கவுன்சிலர் சவால் விட்டுட்டு இருக்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு எப்படியாவது செலியன வெளிய கொண்டு வரணுமே அப்படிங்கிற மாரி கவலையோட, இங்க கவுன்சிலர் கிட்ட அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்ட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கவுன்சிலர் வந்துட்டு இங்க பாக்கியா பேசுறது கொஞ்சம் கூட காதுல வாங்காம, "இங்க பாருங்க மேடம், உங்க பையன் என் மேல கைய வச்சு, என்ன அடிச்சு, என்ன இந்த நிலைமைக்கு வீட்ல உட்கார வச்சுட்டான். அதனால அவன் வாழ்நாள் ஃபுல்லா கடைசி வரைக்கும் ஜெயில்லயே உட்கார்ற மாரி தான் நான் பண்ண போறேன். இதுக்கு மேல உங்க பையன உங்களால பார்க்கவே முடியாது மேடம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க இங்க கவுன்சிலரும் ரொம்பவே கோவப்பட்டு, அங்க செடி மேல இருக்க கோவத்தலாம் இங்க பாக்கியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியாக்கு இங்க கவுன்சிலர் இப்படிலாம் பேசுறத பார்த்தோனே ரொம்பவே பயமாயிடுது. ஒரு கட்டத்துல இங்க பாக்கியா கண்ல தண்ணீயா வந்துடுது. இந்த பக்கம் செல்வி வந்துட்டு, "அக்கா, என்னக்கா?" அப்படிங்கிற மாரி இங்க செல்வி பாக்கியாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல செல்வி, எனக்கு பயமா இருக்கு. இவரு பேசுறத பார்த்தா. செலின ஒருவேளை இவரு சொல்ற மாரி எப்பயுமே ஜெயில்ல இருக்க மாரி பண்ணிட்டாருன்னா, எனக்கு பயமா இருக்கு செல்வி." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ஒரு மாரி கண் கலங்கிட்டே வந்துட்டு, இங்க செல்வி கிட்ட இங்க கவுன்சிலர் பார்க்கும்போதே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கவுன்சிலரும் வந்துட்டு, "இங்க பாருங்க பாக்கியா மேடம், நீங்க என்ன பண்ணாலும் வந்துட்டு உங்க பையன நான் விட போறது கிடையாது. அதனால இங்கருந்து கிளம்புங்க. தேவையில்லாம இத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கவுன்சிலரும் வந்துட்டு பாக்கியாவ பார்த்து பேச, அப்பதான் அங்கருந்து செல்வி வந்துட்டு, "அண்ணா, என்னண்ணா பேசுற நீ? செலியனுக்கு வந்துட்டு குழந்தை இருக்குண்ணே. அது மட்டும் இல்லாம அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இப்படி இருக்கும்போது உன்னோட சுயநலத்துக்கோசரம் செலியன் தம்பிய எப்பயுமே வந்துட்டு வாழ்நாள் முழுக்க ஜெயில்லயே வைப்பேன்னு சொல்றியேண்ணே. இதெல்லாம் நியாயமாண்ணே?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி வந்துட்டு ஒரு பக்கம் இங்க கவுன்சிலர பார்த்து கேட்க, அப்பதான் இங்க கவுன்சிலர் வந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, 2 பேர் வந்து என்கிட்ட பேசுறது வேஸ்ட் தான். இதெல்லாம் வந்துட்டு நீங்க அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அந்த பையன் என்ன அடிச்சான்ல, அப்ப பேசிருவோம். இப்ப பேசி ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இங்க இருந்துட்டு கிளம்புங்க." அப்படிங்கிற மாரி இங்க கவுன்சிலர் வந்துட்டு செல்விய பார்த்தும் பாக்கியாவ பார்த்து சொல்லிறாரு. அப்பதான் இங்க வந்துட்டு இங்க பாக்கியா அடுத்து என்ன பண்றது தெரியாம இங்க கவுன்சிலர் கிட்ட கையெடுத்து கும்புறேன். தயவுசெய்து என் பையன் செலின் மேல குடுத்த கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க. இங்க பாருங்க சார், செலின் பண்ணது தப்பு தான். செலினுக்கோசரம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. செலினையும் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரிலாம் ஒரு கட்டத்துல இங்க பாக்கியா வந்துட்டு கவுன்சிலர பார்த்த மாரி மன்னிப்பு கேட்டதுக்கு, அப்பதான் இங்க கவுன்சிலர் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு, "இதான் இதான் மேடம் எனக்கு வேணும். இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு கெஞ்சி என்கிட்ட கேட்கறதுனால, நான் வேணா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அத மட்டும் நீங்க பண்ணுங்க. அத நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் வேணா உங்க பையன் மேல குடுத்த கேஸ வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் அங்க கவுன்சிலர் சொல்லவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு உடனே, "சொல்லுங்க என்ன பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, "ஆனா என் பையன் மேல குடுத்த கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க." அப்படிங்கிற மாரிலாம் பாக்கியா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கவுன்சிலரும் வந்துட்டு, "இருங்க, இருங்க பாக்கியா மேடம். ஏன் அவசரப்படுறீங்க? இருங்க சொல்றேன் பொறுமையா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கவுன்சிலர் வந்துட்டு யோசிக்கிறாரு. யோசிச்ச பிறகு இங்க பாக்கியாவ பார்த்து பேசிட்டு இருக்காரு. "இங்க பாருங்க பாக்கியா மேடம், நீங்க வச்சிருக்கீங்க இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ணிட்டு போயிடுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ட இழுத்து மூடிடுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு தான் உங்க பையன் என்ன அடிச்சு, அந்த இடத்துல பார்க்குறவங்க எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துனான். அதனால அங்க இருக்கவங்களுக்கு தெரியணும். கவுன்சிலர் மேல கை வச்சா அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அதனால அங்க இருந்து நீங்க காலி பண்ணிட்டு வேற எங்கனா போயிடுங்க. அந்த ரெஸ்டாரண்ட் இதுக்கு மேல நீங்க நடத்தக்கூடாது. நீங்க நடத்தாம விட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நானே உங்க பையன் மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட்ட நான் போகும்போது, வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, உங்க பையன் அடிச்சது தான் ஞாபகம் வரும். அதனால அந்த இடத்துல அந்த ரெஸ்டாரண்ட்டே இருக்கக்கூடாது. இப்ப சொல்லுங்க பாக்கியா மேடம், என்ன சொல்றீங்க? உங்க ரெஸ்டாரண்ட்ட அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிறீங்களா? சொல்லுங்க மேடம், என்ன அமைதியா இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலர் வந்துட்டு பாக்கியாவ பார்த்து கேட்கும்போது, இங்க பாக்கியாக்கு இங்க கவுன்சிலர் பேசுறது எல்லாத்தையும் கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. "சார், நானே ஏற்கனவே இருந்த ரெஸ்டாரண்ட் இழந்துட்டு, இப்ப புதுசா இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்ட வச்சு நடத்திட்டு இருக்கேன். இப்ப இதையும் வந்துட்டு நீங்க காலி பண்ண சொல்றீங்களா சார்?" அப்படிங்கிற மாரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்க பாக்கியா கவுன்சிலர பார்த்து பேச, அங்க கவுன்சிலரும் வந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், உங்களால முடியாது. நீங்க காலி பண்றீங்க அப்படின்னா, உங்க பையன் மேல குடுத்த கேஸ் வாபஸ் வாங்குறேன். உங்க பையன் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வருவான். இல்ல அப்படின்னா உங்க பையன் கடைசி வரைக்கும் ஜெயில்ல தான் இருப்பான்." உடனே இங்க கவுன்சிலர் பேசுன எல்லாத்தையும் கேட்ட செல்வி வந்துட்டு, உடனே இங்க பாக்கியா பார்த்துட்டு, "என்னக்கா, இந்த ரெஸ்டாரண்ட்டையும் வந்துட்டு இவரு காலி பண்ண சொல்றாரு. ஏற்கனவே இருந்த அந்த 2 ரெஸ்டாரண்ட் உன் கைய விட்டு போய் அந்த சுதாகர் ஏமாத்தி வாங்கிட்டாரு. இப்ப என்னாக்கா, இதுவும் வந்து காலி பண்ண சொல்றாங்க. காலி பண்ணாதான் செலின் தம்பி மேல குடுத்துருக்க கேஸ வேற வாபஸ் வாங்கன்னு சொல்றாரு. என்னக்கா பண்ண போற இப்போ? என்னக்கா பண்றது?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி ஒரு சைடு பதட்டமாவே இங்க பாக்கியாவ பார்த்து பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இரு செல்வி, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு
இங்க பாக்கியா இங்க கவுன்சிலர பார்த்துட்டு, "சரிங்க சார். நீங்க சொல்ற மாரியே வந்துட்டு நான் அந்த இடத்துல இருந்து ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ணிர்றேன். நீங்க என் பையன் செர்ரி மேல குடுத்த கேஸையும் வாபஸ் வாங்கிடுங்க." அப்படிங்கிற மாரி இருந்த ரெஸ்டாரண்ட்டும் இப்ப கைய விட்டு போகப்போதே அப்படிங்கிற மாரி ரொம்பவே கவலையோட இங்க பாக்கியா கண் கலங்குனபடி இங்க கவுன்சிலர் கிட்ட ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ணிர்றேன்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கவுன்சிலர் வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "சரி பாக்கியா மேடம் நீங்க போயிட்டு ஆகுற வேலைய பாருங்க. நீங்க போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ற வேலைய பாருங்க. நீங்க காலி பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நானே உங்க பையன் மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு உங்க பையன வீட்டுக்கு வர வைக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க கவுன்சிலர் வீட்லருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது இங்க பாக்கியா செல்வி கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப என்ன செல்வி பண்றது? இருந்த ரெஸ்டாரண்ட் கைவிட்டு போகப்போது. நான் போயிட்டு வீட்ல இந்த விஷயத்த பத்தி பேசணும். ஆனா வீட்ல நான் இந்த விஷயம் சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா காலி பண்ண தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே அத்தை வேற வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எங்க அத்தை நெனச்ச மாரி அந்த ரெஸ்டாரண்ட்டும் வந்துட்டு இப்ப என் கை விட்டு போகப்போது. இப்ப நான் கடைசி வரைக்கும் வீட்ல தான் இருக்கணும் செல்வி. என்ன பண்றது? அப்படிங்கிற மாரிலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்க பாக்கியா இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இழுத்து மூடுற நிலைமை வந்துச்சு அப்படிங்கிற மாரி செல்வி கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிறாங்க. வீட்டுக்கு போகும்போது தான் அங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க ஈஸ்வரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கூடவே இங்க கோபி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வரும். உடனே இங்க ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்துட்டு, "என்ன பாக்கியா எங்க செலின வெளிய கொண்டு வரதுக்கு எதனா வழி பண்ணியா இல்லையா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல அத்த அதுக்கு நான் வேல தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். இத நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா செலின் வெளிய வந்துருவான்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன பாக்கியா என்ன பண்ணணும்? அத முதல்ல பண்ணு. செலின முதல்ல வெளிய கொண்டு வா." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் இங்க பாக்கியா சொல்ல வராங்க. கூடவே வந்துட்டு இங்க கோபி வந்துட்டு பாக்கியா சொல்றத கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா சொல்றாங்க, "நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்ப நான் நடத்துற அந்த ரெஸ்டாரண்ட்ட மூட போறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்தும் கோபிய பார்த்து சொன்ன உடனே, இங்க கோபிக்கு வந்து ஒண்ணுமே புரியாம, "ஏன் பாக்கியா என்னாச்சு? எதுக்கு இப்போ திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்க?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி கேட்கவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல நான் போயிட்டு செர்ரி மேல கேஸ் குடுத்தேன். அந்த கவுன்சிலர் வீட்டுக்கே போயிட்டு கவுன்சிலர பார்த்து பேசிட்டு வந்தேன். அந்த கவுன்சிலர் வந்துட்டு செர்ரி மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்கணும் அப்படின்னா, என்னோட ரெஸ்டாரண்ட்ட அவருக்கு மூடணுமா? செலியன் அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு அவர அடிச்சது அவருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்காம். அதனால நான் நடத்துற ரெஸ்டாரண்ட் அந்த இடத்துல அவருக்கு இருக்கக்கூடாதாம். அதான் வந்துட்டு அவரு காலி பண்ண சொல்றாரு. ரெஸ்டாரண்ட்ட அங்க இருந்துட்டு காலி பண்ணிட்டு 3 தான் அவரு செர்ரி மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்குவாராம்." அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிகிட்டயும், இங்க கோபிகிட்டயும் சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே இங்க கோபிக்கு ஒரு சைடு அதிர்ச்சி ஆயிடுது. "அதுக்கு எதுக்கு பாக்கியா நீ ரெஸ்டாரண்ட்ட மூடணும்? நம்ம நல்ல வக்கீல வச்சு அங்க செலின வெளி கொண்டு வந்துரலாமே. எதுக்கு நீ இப்படிலாம் பண்ண போற?" அப்படி கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்லங்க அந்த கவுன்சிலர் நெனச்சா செலின கடைசி வரைக்கும் வெளில கொண்டு வர முடியாத மாரி பண்ண முடியும். அதனால எனக்கு பயமா இருக்கு. அதனால அவர் சொன்ன மாரி நான் என்னோட ரெஸ்டாரண்ட்ட மூடிர்றேன். அப்பதான் செலின் நல்லபடியா கேஸ் வந்து வாபஸ் வாங்கி அங்க இருந்துட்டு வெளிய வருவான். அப்பதான் வந்துட்டு நிம்மதியே வரும். அதனால நான் ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ணி மூட தான் போறேன்." அப்படிங்கிற மாரி பாக்கியா சொல்லவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "பாக்கியா உன் வாழ்க்கையிலே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படின்னா, அது இன்னைக்கு தான் பாக்கியா. நான் எவ்வளோ வாட்டி உன்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த ரெஸ்டாரண்ட்ட நடத்தாத, வீட்ல இருன்னு. இப்ப பார்த்தியா, அந்த கவுன்சிலர் மூலியமா நீ ரெஸ்டாரண்ட்ட மூடுற மாரி வந்துருச்சு. இதுக்கு தான் பாக்கியா வீட்ல ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அத கேட்டுக்கணும். அது கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ண அப்படின்னா, இப்படிதான் ஏதாவது ஆகும். நீ இப்ப எடுத்திருக்க பார்த்தியா, இந்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு. நீ இப்ப போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ணிட்டு, செயின திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலைய பாரு." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி பேசுனத கேட்டுட்டு அமைதியா ஒரு மாரி கவலையோட வீட்டுக்கு வெளிய வந்துர்றாங்க. வீட்டுக்கு வெளில வரும்போது இங்க செல்வி வந்து வெளில நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க செல்விய கூட்டிட்டு போயிர்றாங்க. போகும்போதே இங்க பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் வந்துட்டு ஃபோன் பண்ணிர்றாங்க. "இந்த மாரி நாங்க காலி பண்ண போறோம். இன்னைக்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ட மூட போறோம் சார். அதனால நீங்க வந்துட்டு சாவி மட்டும் வாங்கிட்டு போயிருங்க. அந்த கவுன்சிலரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதனால நாங்க மூடுறோம் சார்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாக்கியா அங்க ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் இந்த மாரி ஃபோன் பண்ணி சொல்லிர்றாங்க. இந்த மாரி காலி பண்ண போறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல இருக்க பொருள்லாம் வந்துட்டு ஏத்துறதுக்கு ஒரு வண்டி வர சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் அங்க வண்டி வந்துருது. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா 1, 2 பொருள வந்துட்டு இங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளிய ஏத்தி வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க பாக்கியாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்ல வந்துட்டு அந்த மினிஸ்டர் மேடமோட மேனேஜர் வந்து கால் பண்றாங்க. அப்பதான் இங்க மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டு, இங்க பாக்கியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "பாக்கியலட்சுமி மேடமா?" அப்படிங்கிற மாரி. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ஆமாங்க சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி. "இல்ல மினிஸ்டர் மேடம் உங்ககிட்ட பேசணும்னாங்க." அப்படிங்கிற மாதிரி இங்க மினிஸ்டரோட மேனேஜரும் வந்துட்டு இங்க மினிஸ்டர் மேடம்ட்ட ஃபோன குடுத்துறாரு. அப்பதான் இங்க மினிஸ்டர் மேடமும் வந்துட்டு இங்க பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க மினிஸ்டர் மேடம் பாக்கியா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன பாக்கியா எப்படி இருக்கீங்க? என்ன ஏதோ அவசரமா வந்துட்டு என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாம். எப்படி போகுது உங்க ரெஸ்டாரண்ட்லாம்? நீங்க அப்போ குடுத்த அந்த ஸ்வீட்டு எனக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு ஞாபகமா இருக்கு. அவ்ளோ நல்லா இருந்தது நீங்க குடுத்த அந்த ஸ்வீட்டு. சரி அத விடுங்க. என்னாச்சு? எதனா அவசரமா பாக்கியா? சாரி. மீட்டிங்ல இருந்தேன். அதான் பேச முடியல. இப்பதான் மேனேஜர் சொன்னாரு நீங்க கால் பண்ணீங்க அப்டின்ட்டு. அதான் உங்க பேர கேட்ட உடனே உங்களுக்கு உடனே கால் பண்ண சொன்னேன். சொல்லுங்க பாக்கியா என்ன விஷயம்? அப்படிங்கிற மாரிலாம் இங்க மினிஸ்டர் மேடம் வந்துட்டு ஃபோன்லயே இங்க பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா நடந்த எல்லா விஷயத்தையும் இங்க மினிஸ்டர் மேடம்ட்ட சொல்லிர்றாங்க. இந்த மாரி கவுன்சிலர் பிரச்சனை பண்றாரு. அவரு உங்க வார்டுல தான் இருக்காரு. உங்க வார்டோட கவுன்சிலர் தான் அவரு. அவரு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்க மேடம். அது மட்டும் இல்லாம இப்ப என் பையன் செல்வி மேல கேஸ் குடுத்திருக்காரு. என் பையன சும்மா விட மாட்டேன். வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில்ல வச்சிருவேன் அப்படிங்கிற மாரி மிரட்டுறாரு மேடம். அது மட்டும் இல்லாம என்னோட ஹோட்டலையும் வந்துட்டு காலி பண்ண சொல்ட்டாரு. இப்ப நான் காலி பண்ணிட்டு இருக்கேன்.
அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இங்க பாக்கியா அந்த மினிஸ்டர் மேடம்கிட்ட சொல்லிர்றாங்க. உடனே இங்க மினிஸ்டர் மேடம் வந்துட்டு, "அப்படியா பாக்கியா? அந்த கவுன்சிலர் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் நம்ம வார்டு கவுன்சிலர் தான். நான் பேசிக்கிறேன். நான் இன்னும் 4 ஹவர்ஸ்ல வந்துட்டு ஈவினிங்குள்ள அங்க வந்துருவேன். அங்க வந்துட்ட பிறகு நான் பேசிக்கிறேன். நீங்க எதுவும் ரெஸ்டாரண்ட்ல காலி பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க மினிஸ்டர் மேடம் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க மினிஸ்டர் மேடம் வந்துட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. அப்பதான் இங்க பாக்கியாவும் இங்க ரெஸ்டாரண்ட் எதுவும் காலி பண்ணாம அப்படியே எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு வழியா இங்க மினிஸ்டர் மேடமும் வந்துட்டு இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துர்றாங்க கார்ல. கார்ல வந்துட்ட பிறகு இங்க மினிஸ்டர் மேடம் கார்லருந்து இறங்கி வராங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "வாங்க மேடம் வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க ரெஸ்டாரண்ட் உள்ள கூட்டிட்டு போறாங்க. ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போகும்போது அப்பதான் அங்க இருந்த மினிஸ்டர் மேடமும் வந்துட்டு பக்கத்துல இருந்த மேனேஜர்ட்ட சொல்லி, இந்த மாரி இந்த வார்டோட கவுன்சிலர உடனே இந்த ரெஸ்டாரண்ட் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அப்பதான் இங்க மினிஸ்டர் மேடம் சொன்னதுனால இங்க கவுன்சிலர கால் பண்ணி சொல்லி, இங்க பாக்கியோட ரெஸ்டாரண்ட்க்கு அந்த கவுன்சிலர வர வச்சுர்றாங்க. இங்க கவுன்சிலர் வந்துட்டு மினிஸ்டர் கூப்பிடுறாங்க. மினிஸ்டர் வந்திருக்காங்க அப்டின்ட்டு ரொம்ப அவசர அவசரமா கிளம்பி இங்க கவுன்சிலரும் பாக்கியோட ரெஸ்டாரண்ட் வந்துறாரு. பாக்கியோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்தோனே இங்க கவுன்சிலர் ரொம்ப பணிவோட இங்க மினிஸ்டர் மேடம்ட்ட பேசிட்டு இருக்காரு. "சொல்லுங்க மேடம் என்ன சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி இங்க மினிஸ்டர் பார்த்துட்டு இங்க கவுன்சிலர் கேட்கவும், அப்பதான் இங்க மினிஸ்டரும் வந்துட்டு, "இங்க பாருங்க இவங்க பாக்கியா. இவங்க உங்களுக்கு தெரியல. இவங்க இதாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த ரெஸ்டாரண்ட்ட நீங்க பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. இவங்க பையன் மேல வந்துட்டு கேஸ் குடுத்தீங்க அப்படிங்கிற மாரி நான் கேள்விப்பட்டேன். ஒரு கவுன்சிலரா இருந்துட்டு நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதனால இவங்க பையன் மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு, இதுக்கு மேல இவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம நீங்க இருக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க மினிஸ்ட்ரி மேடமும் கவுன்சிலர பார்த்து மிரட்டி விட்டுறாங்க. உடனே கவுன்சிலரும் வந்துட்டு, "சரிங்க மேடம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம் இதுக்கு மேல. பையன் செர்ரி மேல குடுத்த கேஸையும் நான் இப்பவே வாபஸ் வாங்கிறேன்." அப்படிங்கிற மாரி ரொம்ப பணிவோட வந்துட்டு இங்க கவுன்சிலர் இங்க மினிஸ்டர் மேடம்ட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறம் கவுன்சிலரும் அங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க செர்ரி மேல குடுத்த கேஸையும் வந்துட்டு வாபஸ் வாங்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல இங்க மினிஸ்டர் மேடம் வந்துட்டு, "சரி பாக்கியா நான் கிளம்புறேன். இதுக்கு மேல அந்த கவுன்சிலர் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ரொம்ப நன்றி மேடம். நீங்க மட்டும் இப்படி பேசி முடியல அப்படின்னா, இந்த விஷயம் பெரிய விஷயமா இருக்கும் மேடம். இந்த ரெஸ்டாரண்ட்ட நான் காலி பண்ற மாரி இருக்கும். ரொம்ப நன்றி மேடம்." அப்படிங்கிற மாரி திரும்ப திரும்ப வந்துட்டு இங்க பாக்கியா இங்க மினிஸ்டர் மேடம் பார்த்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து மினிஸ்டர் மேடமும் கிளம்பி போயிறாங்க. இங்க செர்ரி மேல குடுத்த கேஸ இங்க கவுன்சிலர் வாபஸ் வாங்குனதால இங்க செர்ரியும் வந்து வெளிய விட்டுர்றாங்க. இந்த பக்கம் பாக்கியா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்ட பிறகு ஈஸ்வரி இங்க பாக்கியா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன பாக்கியா உன் ரெஸ்டாரண்ட் காலி பண்ணிட்டியா? காலி பண்ணிட்டு அந்த கவுன்சிலர் கிட்ட சொல்லிட்டியா? கவுன்சிலர் வாபஸ் வாங்கிட்டாரா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "நான் அந்த ரெஸ்டாரண்ட்ல காலி பண்ண போறது கிடையாது. இந்த விஷயத்த நான் வேற வழியா வந்துட்டு இப்போ செரினும் வீட்டுக்கு வந்துருவான்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ஈஸ்வரி சொல்லவும், அந்த நேரத்துல இங்க செரினும் வந்து வீட்டுக்குள்ள வந்துறாரு. வீட்டுக்குள்ள வந்த செரின் வந்துட்டு உடனே பாக்கியா ஈஸ்வரி பார்த்துட்டு, "ஜெனி எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, உடனே அங்க இருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஜெனிய அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாரி இங்க செர்ரின் கிட்ட வீட்ல இருந்த எல்லாரும் சொல்றாங்க. அப்பதான் இங்க செர்ரின் அத கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க செர்ரினும் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. "என்ன பாட்டி நீங்க எதுக்கு அவங்க அப்பா கூட ஜெனிய விட்டீங்க? ஜெனிய இங்கேயே இருக்க வச்சிருக்கான்ல." அப்படிங்கிற மாரி இங்க செர்ரின் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்க பாக்கியா பார்த்துட்டு இங்க செர்ரின் கேட்டுட்டு இருக்காரு. "இங்க பாரும்மா நீ ஏதேதோ பண்ணி என் மேல இருக்க கேஸ வந்துட்டு அந்த கவுன்சிலர் மூலியமா வந்துட்டு வாபஸ் வாங்க வச்சுட்ட. ஆனா இதுக்கு மேல வந்துட்டு அந்த கவுன்சிலர் என்கிட்ட வரக்கூடாது. அதே மாரி உன் ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு நீ மூடிரும்மா. அந்த ரெஸ்டாரண்ட்ட இதுக்கு மேல தொறக்காதம்மா. தொறக்காம நீ வீட்லயே இரும்மா. நீ வீட்ல இருக்க வேலைய பாரு. நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வேணாமா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செலின் வந்துட்டு பாக்கியா பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "என்ன செலியா என்ன பேசுற நீ? இதுக்கு மேல என்னோட ரெஸ்டாரண்ட் நல்லபடியா நடக்கும். இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது. அந்த கவுன்சிலரும் வந்துட்டு திரும்ப என்னோட ரெஸ்டாரண்ட் வரமாட்டாரு. அதனால இதுக்கு மேல நான் ரெஸ்டாரண்ட்ட நல்லபடியா நடத்துறேன்டா செரியா." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் இங்க செலின் வந்துட்டு, "இல்லம்மா நீ அந்த ரெஸ்டாரண்ட் நடத்த வேணாம். நீ ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வீட்ல இருக்கன்னா சொல்லு. நான் திரும்பவும் ஜெனி அவங்க அப்பா கூட போன மாரி நானும் போயிட்டு அவங்க அப்பா கூட அங்கேயே இருந்துர்றேன் அந்த வீட்ல. நானும் ஜெனியும் 2வது அந்த வீட்டுக்கு வரவே மாட்டோமா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செலின் வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லுவோம். இங்க பாக்கியா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, "இங்க பாரு செலியா நான் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இந்த வீட்ல இருக்கிறது உங்க எல்லாருக்கும் பிரச்சனை. நீங்க எல்லாரும் வீட்ட விட்டு போறீங்க அப்படின்னா, நீங்க யாரும் போக வேணாம். நானே வீட்ட விட்டு போயிடுறேன். நான் வீட்ட விட்டு போயிட்டா தான் வந்துட்டு நீங்க எல்லாரும் நிம்மதியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால நானே வந்து வீட்ட விட்டு போயிட்டு என்னோட ரெஸ்டாரண்ட்ட நானே பார்த்துக்கிறேன். என்னால இதுக்கு மேல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீ வந்து ஜெனிய கூட்டிட்டு வந்து வீட்லயே இரு சரியா? நீங்க எல்லாரும் வீட்ல இருங்க. நான் கிளம்புறேன் வீட்லருந்து." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க.